நீங்கள் அவை இரண்டையும் கொஞ்சம் கூட பற்றற்றவராக உள்ளேன். தண்ணீர் ஓடையில் அடிப்பட்டது என்றால் அது அங்கே தோன்றியதாக ஆகும். நீர் முன்பே நிரம்ப உள்ளது. உள்ளே இருந்து வெளியே வந்தது அவ்வளவே. படுகையில் நீர் வந்த போது அதற்கு ஓடை என்ற பெயர் ஏற்பட்டது. நீர் இல்லாவிடில் அது வெறும் படுகையை பெருகுவது வற்றிவிடுவது பற்றி நீர் சற்றும் பொருட்படுத்துவதே இல்லை. நீர் படுகைக்கு கொஞ்சமேனும் முக்கியத்துவம் அளிப்பதில்லை. படுகை மட்டும் நீர் நிறைந்துள்ள போது பெருமை கொள்கிறது. நீர் வற்றும் போது மிகவும் வருந்தும் நிலையை அடைகிறது. மனித உடல் நீர் படுகை போன்றது. சுத்த சைதன்யமே பரிசுத்தமான நீரூற்று. நீர்ப்படுகைகள் எண்ணற்றவை இருப்பினும் நீர் மட்டும் வேறுபடுவதில்லை. பிறப்பற்றவரான அருட்கடலே, உமது வஜ்ராயுதம் என் அஞ்ஞானமாகிய மலையை அழிக்கட்டும் என்று வேண்டுகின்றேன். இத்தகைய எண்ணற்ற தோற்றங்கள் இதுவரை பூமியில் ஏற்பட்டுள்ளன, இப்போதும் இருந்து வருகின்றன, வருங்காலத்தில் இனிமேலும் ஏற்பட போகின்றன. அந்த ஒவ்வொரு தோற்றத்திற்கும் ஒரு தனிப்பெயரும் உருவமும் கிடைக்கிறது. அதன் மூலம் உலகத்தில் அவற்றை பிரித்தறிகிறார்கள். ஆத்மாவை பொறுத்தவரை நான் நீ என்று கூறுவது பொருந்தாது. இருமை என்பது எங்கு இருப்பதற்கு இடமில்லையோ அதுவே உண்மையான ஆத்மா எனப்படும். மேலும் உண்மையின் ஆத்மா பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்துள்ளது. நான் நீ இல்லாமல் போய்விடுகிறது. மேகத்தில் இருந்து கிடக்கக்கூடிய ஒரே தன்மையானது பூமியின் மேல் இறங்கிய பிறகு அதற்கு பற்பல வேறுபாடுகள். கோதாவரி நதிப்படிகையில் விழுந்த நீர் கோதாவரி என்று அழைக்கப்படுகிறது. கிணற்றில் விழுந்த நீருக்கு அத்தகைய மேன்மை இல்லை. மகான்களின் உருவமாகிய கோதாவரி நாங்கள் குளம் குட்டை கிணறு கொண்டவர்கள். நம்மிடையே உள்ள வேறுபாடு இதுவே. எங்களுடைய வாழ்வின் உண்மையான குறிக்கோளை அடைய நாங்கள் உங்களிடம் வர வேண்டும். எப்போதும் இருக்கரம் கூப்பி உங்களை சரணடைய வேண்டும். ஏனெனில் நீங்கள் புனிதத்தின் குறைவிடம். கோதாவரி நதி பாத்திரத்தினால் புனிதம் ஏற்பட்டது. வெறும் நீரை மட்டுமே முக்கியமாகிய அது எங்கும் ஒரே விதமானது. உருவமாகிய கோதாவரியில் முதலாகிய சனதர் சனந்தனை முதலாளர் ஏற்பட்டது. பின்னர்